தருமபுரி மாவட்டத்தின் வறண்ட சூழலை சாதகமாக்கி பாலைவன பயிரான பேரீச்சையை தருமபுரி விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். பேரீச்சை சாகுபடியில் விவசாயி நிஜாமுதீனின் சாதனை உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். ஈராக், சவுதி அரேபியா போன்ற பாலைவன நாடுகளில் வளரும் பேரீச்சை தருமபுரியில் கடும் வறட்சியிலும் அமோக விளைச்சலை கொடுத்துள்ளது. பரி, மஸ்தூர், அம்மர் மற்றும் நூர் உள்ளிட்ட 37 வகையான பேரீச்சை ரகங்களை தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தை சார்ந்த நிஜாமுதீன் என்ற விவசாயி தனது 15 ஏக்கர் விவசாய நிலத்தில் பயிரிட்டுள்ளார். புதிய வரவான நூர் ரகம் மிக சிறந்த சுவையுடன் இருப்பதுடன் ஒரு மரத்திற்கு 100 கிலோ முதல் 150 கிலோ வரை மகசூல் தருவதாக விவசாயி தெரிவிக்கிறார். பரி என்ற திசு வளர்ப்பு ரகமும் வறட்சியை தாங்கி நல்ல பலன் கொடுத்து வருகிறது. பேரீச்சை சாகுபடிக்கு அதிக வேலையாட்களோ அல்லது அதிக தண்ணீரோ தேவைப்படுவதில்லை. பராமரிப்பு செலவும் மிக குறைவாகவே ஆகிறது. சந்தையில் 1 கிலோ பேரிச்சம்பழம் ரூபாய் 250 முதல் ரூபாய் 600 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கிலோ 100க்கு விற்பனை என்றாலே விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நடவு செய்த 3 ஆண்டுகளில் காய்க்க தொடங்கும் இந்த மரங்கள் 100 ஆண்டுகள் வரை தொடர்ந்து பலனை தரும் வல்லமை கொண்டவையாகும். வியாபாரிகள் நேரடியாக தோட்டத்திற்கே வந்து பழங்களை கொள்முதல் செய்கின்றனர். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களுக்கும் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேசியா போன்ற வெளிநாடுகளுக்கும் விமானம் மூலம் இப்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மற்ற விவசாயிகளும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் வெளிநாட்டு ஆய்வகங்களில் 3 ஆண்டுகள் சோதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட கன்றுகளை விவசாயி நிஜாமுதீன் வழங்கி வருகிறார். தோட்டக்கலைத்துறை மூலம் இதற்கு அரசு மானியமும் வங்கி கடனும் கிடைப்பதாகவும் விவசாயி தெரிவிக்கிறார். தருமபுரி மாவட்டம் அரியகுளத்தில் பார்த்தீங்கன்னா பேரீச்சை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 36 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறேங்க. இது ஒரு ஆராய்ச்சி பண்ணீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 36 ரகங்களும் புது ரகங்கள். இப்போ ஒரு புதிய ரகம் இந்த வருஷத்தில் 37வது ரகம் நீங்கள் பின்னாடி பார்த்துருக்கிறது நூர் அப்படின்ட்டு ஒரு வெரைட்டிங்க. மிக மிக ரொம்ப நல்ல வெரைட்டிங்க. ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 35-36 காய்கள் தான் வருது. 1 கிலோ 600 ரூபாய் டிமாண்டில், அது அட்வான்ஸ் புக்கிங்கில் போயிட்டுருக்கு இந்த ரகம். இது அந்த மாதிரி ரகங்க. இது இப்போ முதல் காப்பு பார்த்தீங்கன்னா நாங்கள் விவசாயிகளுக்கு செடிகள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 30,000 ஏக்கர் மேலே செடி கொடுத்துருக்குறோம். டிசு வளர்ப்பு கண்டை இறக்குமதி பண்ணி ஈரான்லேருந்து, ஈராக்லேருந்து, சவுதி அரேபியா, துபாயிலேருந்து செடிகள் இறக்குமதி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதனுடைய செடிகள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காய்ப்புக்கு 3வது வருஷம் தான் வரும்னு சொல்லி விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் எங்களுக்கு கரெக்டாக 2 வருஷத்துலேயே ஃப்ளவரிங் வந்திருக்கு. 2.5 வருஷத்தில் அறுவடையே முடிய போதுங்க. இந்த ரகம் பின்னாடி பார்த்துருக்க ரகம் இது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வெள்ளாமைங்கிறதுனால இதில் கூலி ஆட்கள் வேலை ரொம்ப ரொம்ப கம்மி. இங்கே தண்ணி ரொம்ப பற்றாக்குறைங்க. கிட்டத்தட்ட எங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 900 அடி, 1000 அடி, 1200 அடி போர் போட்டு தான் தண்ணி எடுத்துருக்குறோம். இதிலெல்லாம் இப்போது இந்த அமெரிக்கன் சிஸ்டத்தில் புதிய டெக்னாலஜி பண்ணி இந்த வாட்டர் சிஸ்டத்தை பண்ணியிருக்கோம். சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கிறோம். பொருளாதாரம் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க கூட ஒரு 10 செடி நட்டாங்கனாக்கா அந்த 10 செடி குறைஞ்சது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2-2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் கொடுக்கும். அதை வச்சு ஒரு வருவாய், அதான் ஒரு வயதானவங்களுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி கிடைக்குங்க பிற்காலத்தில். அதனால் இது நட்டு பலனடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வறட்சியால் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் இந்த பேரீச்சை சாகுபடி ஒரு சிறந்த மாற்று விவசாயமாக உருவெடுத்துள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா. தண்டபாணி.